ஃப்ரெண்டு கால் பண்ணி வெளியே வரியா இல்லையா, நான் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிளம்பி போயிடுறாங்க. இதை பார்த்த கௌதம் எப்படியாவது மாட்டி விடணும், யார்கிட்ட மாட்டி விடுறதுன்னு தெரியலையே, சூர்யா கிட்ட சொன்னாதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சூர்யா கூட்டிட்டு மாடிக்கு போறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்த மாதிரி நடிச்சிட்டு வெளியே போயிடுறாரு கௌதம். சூர்யாவும் வந்து ஐஸ்வர்யா வந்து கையை பிடிச்சி பேசிட்டு இருக்காரு அவரு. அதை பார்த்துட்டு யார் இது இந்த ராத்திரில போயிட்டு கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கா ஐஸ்வர்யா, அவங்க ஃப்ரெண்டு மாதிரி இருக்கே, பழைய ஃப்ரெண்டு மாதிரி இருக்கு, தெரியலையே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கௌதம் பார்த்தீங்கன்னா அழுதுட்டே வந்து நிற்கிறாரு. என்ன கௌதம் அழுதுட்டு இருக்குன்னா, முன்ன மாதிரி கிடையாது ஐஸ்வர்யா, இப்போ யார் கூட போறா, யார் கூட பேசுறான்னு தெரியல, வீட்லயே இருக்க மாட்டேன்றா, எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு அவள் வேணும் தான் நான் முக்கியமாக கல்யாணம் பண்ணேன், அவளோட கேரக்டரே சரியே கிடையாது சூர்யா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு அங்கே போயிட்டு திட்டுறாங்க. எதுக்கு ஐஸ்வர்யா இங்கே வந்து பேசிட்டு இருக்கக்கா, ஏய் போடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் துரத்தி விட்டுறாங்க. உள்ளே வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டு என்னை பேக்மெயில் பண்ண, இந்த மாதிரி வர சொல்லி காசு கேட்ட அம்மாவா, அதனால தான் அவங்ககிட்ட போனேன் நான் பேசலான்னு சொல்லிட்டு, இது உண்மையா அப்படி சொல்லிட்டு மகளுக்காக கேட்குறாங்க. ஆமாம் மகா, உண்மை தான் நான் சொல்கிறது, பொய்யெல்லாம் நான் சொல்லலை, என்னை நம்பு நீயாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஐஸ்வர்யா கம்முன்னு போயிடுறாங்க. சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஐஸ்வர்யா வந்து தப்பான கேரக்டர்லேயே வந்து கௌதம் வந்து பண்ணிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்குறாரு மகா கிட்ட, எதுக்கு மகா இது மாதிரி ஐஸ்வர்யா அவங்க பழைய ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கா அவங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் பேசுகிறாங்க, இது மாதிரி பேக்மெயில் பண்ணுற மாதிரி ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கான், எங்கள் அக்கா தப்பானவங்களாம் கிடையாது, அவள் பணத்துக்கு எல்லாத்துக்குமே அலைவாளே சரி, ஆனால் தப்பான கேரக்டர் கிடையாது, அவள் உண்மையிலே கௌதம நேசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.